தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த மாதிரி அலட்சிய போக்கா இருக்கிறதுனால சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிற மின்சாரமும் வீணா போகுதுன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. வந்து 10 கிலோவாட்ல ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சராசரியாக 50 யூனிட் ஜென்ரேஷன் ஆகுது. ஒரு மாசத்துக்கு 1500, 3 மாசத்துக்கு 4500 யூனிட் வந்து வீணடிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அலட்சிய போக்கால இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த முடியல. வணக்கம். நம்ம இப்ப இந்த சைட்டுக்கு எதுக்கு சார் வந்திருக்கோம் நம்ம? வணக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா நகர், கிழக்கு அண்ணா நகர். நம்ம இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோலார் போடுறதுக்காக வந்து சோலார் போட்டு 3 மாசம் ஆகுது. இப்ப நீங்க மேல பாத்தீங்கன்னா சோலார் பேனல் தெரியும். இந்த சோலார் பேனல் வந்து பாத்தீங்கன்னா 4வது மாடிக்கு மேல போட்டிருக்கோம். 4வது மாடி மேல போட்டிருக்கோம். ஆக்சுவலா இது பக்கத்து வீடு வந்து பாத்தீங்கன்னா முதல் மாடி, ஒரு மாடி தான் இருக்கும். அந்த கட்டடத்துக்கு ஓனரும் இந்த கட்டடம் ஓனரும் ஒரே ஓனர். இப்போ நம்ம அங்க சோலார் பேனலை போட்டுட்டு அங்க இருந்து டிசி கேபிளை எடுத்துட்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த வீட்டுக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம். இது வந்து 10 கிலோவாட் சோலார் பேனலை வந்து அமைச்சிருக்கிறோம். அங்க இருந்து டிசி ஒயர் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த கட்டடத்தினுடைய மின்சாரத்தை நம்ம பயன்படுத்தவே இல்லை. முழுமையா வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டடத்துல இருந்து உயரமா நம்ம சோலார் பேனலை மட்டும் அமைச்சு அங்க இருந்து டிசி வயர் வந்திருக்கு. எதனால சார் பயன்படுத்தல? இதை ஏன் பயன்படுத்தலன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 4 மாடி கட்டடம் இருக்கு. மேல போய் பார்க்கலாங்களா? தாராளமா பார்க்கலாம், வாங்க. இப்ப நம்ம இந்த சைட்டுக்கு எதுக்கு சார் வந்திருக்கோம்? இது வந்து பாத்தீங்கன்னா சோலார் வந்து நம்ம ஒரு 10 கிலோவாட் போட்டிருக்கோம். ஓகே. 10 கிலோவாட் போட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா 4வது மாடிக்கு மேல போட்டிருக்கோம். இது ஆக்சுவலா இதனுடைய பயன்பாடு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தான். அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடி தான். இது வந்து 4 மாடி. கிழக்கு பக்கம் உயர்ந்த கட்டடம் இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 4வது மாடி கட்டடத்துல தான் இப்போ சோலார் அமைச்சிருக்கிறோம். இப்போ இந்த சோலாரை போட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இங்க இருந்து டிசி ஒயர் மட்டும்தான் கொண்டு போயிருக்கோம். டிசி ஒயர் கொண்டு போயிருக்கோம். இது பாத்தீங்கன்னா மைக்ரோ இன்வெர்டர் ஆப்டிமைசர். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேனலுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பேனலுக்கு கீழே ஒரு இன்வெர்டர். இது மைக்ரோ இன்வெர்டர்னு வாங்க. இது லேட்டஸ்ட் டெக்னாலஜில பண்ணது. பேனல் பைஃபேஷியல் பேனல் போட்டு ஒரு மைக்ரோ இன்வெர்டரும் போட்டு இங்க இருந்து நம்ம வந்து எடுத்துட்டு போயிடுறோம். இப்போ பக்கத்துல கட்டடம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாடி தான். நீங்க பார்க்கலாம், ரொம்ப சின்ன பில்டிங்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தோட்டம் மாதிரி செடியெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. முதல்ல நாங்கள் அங்கே சோலார் போடணும்னு பார்த்தோம். அப்படி போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 மணி வரை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிழல் தான் இருக்கும். அப்போ ஜென்ரேஷனே இருக்காது.